அழகிய நகரம். அந்த நகரத்தை சுற்றி பார்க்க மேகலை, மணி, யசோதா மற்றும் கண்ணன் செல்கிறார்கள். அந்த நகரத்தில் ஒரு பாழடைந்த வீடு ஒன்று இருந்தது. அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று புகைப்படம் எடுக்க ஆசைப்படுகிறார்கள். வீட்டில் உள்ளே சென்ற பிறகு மேகலை காணாமல் போகிறாள். எல்லோரும் அவளை தேடுகிறார்கள். அப்போது மணி, யசோதா மற்றும் கண்ணன் ஆளுக்கு ஒரு வழியில் தேடி செல்கிறார்கள். அப்போது மணி குரல் கேட்கிறது. யசோதா மற்றும் கண்ணன் ஓடி சென்று பார்க்கிறார்கள். மணியே காணவில்லை. அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருந்த பேய் ஒன்று அவர்கள் முன் தோன்றியது. அந்த பேய் அவர்களை பார்த்து, உங்கள் நண்பர்களை நான் தான் பிடித்து வைத்துள்ளேன் என்று கூறியது. நண்பர்கள் இருவரும் அந்த பேயை பார்த்து பயந்து, எங்கள் நண்பர்களை விட்டுவிடு என்று மன்றாடினர். அந்த பேய் என்னோட கேள்விக்கு பதில் அளியுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்டது. அப்போது உங்கள் நண்பர்களை விட்டுவிடுகிறேன் என்று கூறிவிட்டு யசோதாவையும் மறைத்தது. கண்ணன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியாமல் தவித்து இருந்தான். அப்பப்போ அந்த பேய் கண்ணனை கேள்விக்கு என்ன பதில் என்று தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. அப்போது அந்த பேயிடம் ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை புடுங்கி நீரில் விட்டு எறிந்தான். இதுதான் உன் கேள்விக்கான பதில் என்றான். அந்த பேயும் மகிழ்ச்சியுடன் அவன் நண்பர்களை விடுவித்தது. கண்ணன் அவன் நண்பர்களோடு அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றான். பேய் அப்படி என்ன கேள்வி கேட்டு இருக்கும்? கண்ணன் உன் கேள்விக்கு பதில் இதுதான் என்று எதை குறிப்பிட்டு சொல்கிறான் என்று நீங்களே கூறுங்கள் நண்பர்களே. நன்றி.